மகாநதி சீரியல பொறுத்தளவு, இப்ப ஒரு குழப்பத்துல கொண்டு போயிட்டு இந்த சீரியல விட்டுட்டாங்க. ஏன்னா, இப்ப நம்ம காவேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா, நிவினுக்கு கான்ட்ராக்ட் விஷயம் எல்லாத்தையுமே விஜய் சொல்லிட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஏன்னா, இந்த யமுனா மூலியமா வந்து இப்ப எல்லா உண்மையுமே வெளிய வந்துகிட்டு இருக்கு. நம்ம நிவின் கிட்ட காவேரி வந்து பாத்தீங்கன்னா, பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? "நீ எப்படி அப்படி சொல்லலாம்? நான் ஒரு அடுத்தவனோட பொண்டாட்டி. அடுத்தவனோட பொண்டாட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு, நீ எப்படி இவ்வளோ கேவலமா என்னைய பத்தி பேசுவ?" அப்படி இப்படின்னு நிவின வாய்க்கு வந்தபடியெல்லாம் காவேரி பொளந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற வழியே இல்லாம நிவினும் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. "நீ பண்ணியிருக்கிறது உண்மையான கல்யாணமே இல்ல. கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே" அப்படின்னு சொன்ன உடனே, இந்த விஷயத்த விஜய தவிர வேற யாரும் உன்கிட்ட சொல்லியிருக்க முடியாது. எப்ப சொன்னாரு? அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி கேட்டு எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் காவேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா, மனசுக்குள்ளாரயே தோணுது. அப்ப விஜய்க்கு நம்ம மேல காதல் இல்லவே இல்லையாட்டுக்கு அப்படின்னு நம்ம காவேரி மனசுக்குள்ளாரயே நெனச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம விஜயும் பயங்கர ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காவேரிய பிரிய முடியாம. அதெல்லாம் நம்ம காவேரிக்கு தெரியாது இல்லையா? இதுக்கப்புறம் காவேரி என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா நிவின் கிட்ட வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என் வாழ்க்கையில பணத்த வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கீங்களா? இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசவே பேசாத. என்னைய பத்தி நெனைக்க கூட உனக்கு உரிமை இல்ல. அப்படின்னு காவேரி கிளம்பிடுறாங்க. இப்ப நிவினுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. என்னதான் கான்ட்ராக்ட் மேரேஜ் முடிஞ்சாலும் காவேரி நம்மகிட்ட வரமாட்டா அப்படிங்கிறது நிவினுக்கு புரிஞ்சிடுது. ஆனா இதுக்கப்புறம் காவேரி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. நேரா விஜய் கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு எதிர்மாறா விஜய் கிட்ட சரியா பேசாம, பழகாம, விஜய் கிட்ட கோவமா நடந்துக்கிற மாதிரி தான் ரியாக்ட் பண்ண போறாங்க. இதுதாங்க அப்கமிங்ல நடக்கப் போகுது. அது மட்டும் இல்ல, ஒரு பக்கம் வெண்ணிலாவ வேறயா ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது, இப்ப ஒரு மிகப்பெரிய குழப்பத்த உருவாக்கி, பிரச்சனைய உருவாக்கி, ஃபைனலா நம்ம விஜயும், காவேரியும் இணையிற மாதிரி வப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.